கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து முகநூல் வழியாக எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த வெள்ளிக்கிழமை காலை ஆராதனையில வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி ராஜா, நன்றியோடு தம்மை துதிக்கிறோம். காலை பொழுதுல கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னத்தில் உட்கார்ந்து உம்மை பாடி துதித்து ஆராதிப்பது எத்தனை விலையேற பெற்ற அனுபவம் என்பதை எங்களுக்கு நீ தருகிறீர் ராஜா. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்ற மக்களாக உம்முடைய திருப்பாதத்தில் உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிற தேவ சித்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, ஆவியானவர் கொண்டு வருகிற தேவ கிருபையை நாங்கள் வசனத்தில் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள கிடைத்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகம் முழுவதிலும் இருந்து இன்றைக்கு காலையில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளே ஆசீர்வதியும் ஐயா. பலவிதமான தேவையில சூழ்நிலைகளில் வைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கும் போதே நிச்சயமான ஒரு ஆறுதலும் சமாதானமும் விடுதலையும் சந்தோஷம் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக எங்களை தாழ்த்துகிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும், எங்களை மறைத்து படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 79வது பாடலை சேர்ந்து பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடல். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு என் கண்களை ஏறெடுப்பேன். விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லாமோ தசை எந்தனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட விட்டார் உறங்காது காப்பவர், காலை தள்ளாட விட்டார். வேலையில் நின்றிஸ்ரவேலரை காப்பவர், வேலையில் நின்றிஸ்ரவேலரை காப்பவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பேன். நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நிழல் அவரே என்னை ஆதரித்திடும், பக்தர் நிழல் அவரே. ஏக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல், ஏக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல், அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். மாமேறு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கிய எல்லா
எல்லா தீமைகட்கும் பொல்லாவுலகினில் போக்குவரத்தையும் பொல்லாவுலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாள்தோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். 80வது சங்கீதத்தில் 7 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். பாடல் புத்தகத்தில் இந்த சங்கீதம் இல்லை, வேத புத்தகத்திலிருந்து எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 80 7 முதல் 19 வரை. சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணோம், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினே. அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்ய கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டி? காட்டு பன்றி அதை உழுதுபடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து படுகிறது. சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தரலாம். உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையும் கடாட்சி தரலாம். அது அக்கினியினால் சுடப்பட்டோம் வெட்டுண்டும் போயிற்று. உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள். உமது கரம் உமது வலது பார்சத்து புருஷன் மேலும் உமக்கு நீர் இருப்பதாக. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். ஆயிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாயிருந்தே 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா திரியேக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார்.
வர்த்துக்கேறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவா. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த வெள்ளிக்கிழமை காலையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளில் மறுபடியும் நாம் ஒன்றாக கூடி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவா, ஆவியானவர் வெளிப்படுத்துகிற தேவ ரகசியங்களை விளங்கிக் கொள்ளவா தேவன் சித்தம் கொண்டா. அதுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பா. இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற தேவ வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இருக்கிறது. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆங்கில வேதாகமம் இப்படி சொல்கிறது, and the remnant who have escaped of the house of Judah shall take root downward and bear fruit upward. நேற்றைக்கு என்னுடைய கல்லூரி நண்பர் ஒருவர் காலை குறுஞ்செய்தி ஒன்றை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். அந்த தகவலும் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்திருந்தது. A tree that wants to touch the sky must extend its roots into the earth. ஒரு செடி, ஒரு மரம் வானத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்று உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தன்னுடைய வேர்பாகத்தை பூமிக்கு அடியில போட்டுக்கொண்டே போகணும். The more it wants to rise upwards, the more it has to grow downwards. எவ்வளவு தூரம் அந்த மரம் மேல 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 போக வேண்டும் என்று வளர விரும்புதோ அந்த அளவுக்கு அது கீழே 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 போயிட்டே இருக்கணும். அவருடைய வேர்கள் கீழே போயிட்டே இருக்கணும். So to rise in life, we must be down to earth, humble and grateful. அதுபோல வாழ்க்கையில உயர வேண்டுமானா நாம ரொம்ப தாழ்மையும் நன்றி உள்ளவர்களுமா போயிட்டே இருக்கணும். மேல மேல தேவன் நம்ம தூக்கி போக்கும்போது நாம கீழே கீழே ஆண்டவரே நான் ஒண்ணுமில்லை, நான் ஏமாத்துறோம், எனக்கு ஒண்ணுமில்லை ஆண்டவரே என்று தாழ்த்தணும். நாம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நன்றி ஆண்டவரே, நன்றி சாமி, நான் ஒரு தகுதியும் இல்லாத அடிமைக்கு இதை தந்தீங்களே, நன்றி கர்த்தாவே என்று நன்றி உள்ள மக்களா இருக்கணுமா. அப்படி இருக்கும்போது தேவன் நம்மையும் மேல கனி கொடுக்கிற மக்களாய் உயர்த்துவா. என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது யூதா வம்சத்தாரில் தப்பி மீண்டிருக்கிறவர்கள், ஆங்கிலத்தில் ரெம்னன்ட் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த ரெம்னன்ட் என்கின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 17:6, ஓசியாவின் 9ஆம் வருஷத்தில் அசீரிய ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். அசீரிய மன்னன் ஓசையா என்று சொல்லக்கூடிய ராஜாவின் 9வது வருஷத்துல அந்த இஸ்ரவேல் தேசத்தை பிடித்து
அந்த மக்கள் எல்லாரையும் கொண்டு போய் அசீரிய தேசத்திலே கோசான் நதி ஓரத்திலும் ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் அப்படியே குடியேற்றி விட்டான். இந்த தேசத்தில் இருந்த எளியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்படிப்பட்டவர்களை மாத்திரம் சிறைப்பிடிக்காமல் விட்டு போனான். இவர்களுக்கு பெயர் மீதியானவர், மிச்சம் இருந்தவர்கள். இஸ்ரவேல் தேசத்தில சிறையிருப்புக்கு போகாம மீதி கிடக்கிறாங்களே எளியவர்கள், நலிந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு பெயர் ரெமனன்ட், மீன் திருப்பவர்கள். புதிய ஏற்பாட்டில் ரோமர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீந்து இருக்கிறது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பவுலப்போஸ்தலன் இந்த மீந்திருக்கக்கூடிய மக்கள் யார்? அவர்கள் வேறு யாருமல்ல, கிருபையினால இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவருக்கு சொந்தமாக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் தான் அந்த மீந்திருக்கிறவர்கள், எளியவர்கள், வறியவர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரில் விசுவாசம் வைத்திருக்கிற, கிருபையில விசுவாசம் வைத்திருக்கின்றவர்கள். 6ஆம் வசனத்தில் 10வது ரோமர் 10:6 சொல்கிறாரு, விசுவாசத்தினாலாகும் நீதியை உடையவர்கள். ரோமர் 11:6 சொல்கிறார், அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாகிறாதே. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாகிறாது. அப்படி என்றால் கிரியையானது கிரியை அல்லவே. நாம் எல்லாரும் இலவசமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவ கிருபையை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய கிரியை அல்ல, நம்முடைய பலமும் அல்ல, நம்ம ஆண்டவருடைய சுத்த கிருபையினால மீட்கப்பட்ட ஜனங்கள். அவங்களுக்கு பேரும் மீந்திருக்கிறவர்கள், த ரெமனன்ட் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி இருக்கு பாருங்க, இந்த சமூகம் எப்படி கனி கொடுக்குமாம்? கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னதங்களிலே ஜீவித்த தேவ மனிதர்கள் தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில தேவனோடு நெருக்கமாக பற்றி கொண்டிருந்தவர்கள், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்துக் கொண்டிருந்தவர்கள், தேவனோடு உள்ள உறவில் இறுக்கமாக பற்றி வாழ்ந்தவர்கள். அமெரிக்க சுதந்திர போராட்டத்தின் போது அந்த புரட்சி படையை வழிநடத்தி சென்றவர் ஜெனரல் ஜார்ஜ் வாஷிங்டன். அவர் மற்ற தளபதிகளை போல் இல்லாமல் விவேகமும் வீரமும் சாதுரியமும் சாமர்த்தியமும் நிறைந்த தளபதியாக இருந்தார். அவர் போர் வீரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த போர் வீரர்களை நடத்துகிற விதம், படையை வழிநடத்தி செல்கிற சாதுரியம், அந்த போர் வீரர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன மாதிரி படம் நடத்துகிறார் என்று சொல்வார்கள். ஒரு போர் வீரனுக்கு இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் எப்படியாக்கும் இந்த மாதிரி சாமர்த்தியம் உடையவராக இருக்கிறார், இதை அறியணுமே என்று சொல்லி தினமும் அவருடைய நடவடிக்கையை கவனித்தார். இவர் யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறாரு, இவர் என்ன மாதிரி நடந்து கொள்கிறார் என்று கவனித்தார். ஒரு நாள் இந்த படை முகத்தில் இவன்
பாராவாக நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன், ஒரு உருவம் அப்படியே அந்த பனி நிறைந்த பகுதியில் அந்த பனிக்கட்டி மேலே நடந்து போய் கொண்டிருக்கிறது. அப்படியே உற்று கவனித்தா கொஞ்சம் தூரத்தில் போய் அதிகாலை 5 மணிக்கு அந்த பனிக்கட்டியில முழங்கால் படியிட்டு அந்த உருவம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது. இவனுக்கு ஆச்சரியம், என்னால நிக்க முடியல, குளிர் இவ்வளவு நடுங்குகிறது, கீழே பனிக்கட்டி வேற. இவர் 5 மணிக்கு அதிகாலையில எழுந்து இந்த பனிக்கட்டியில முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறாரு. இது யாராக இருக்கான் என்று கவனித்தா அவர் தன்னை கடந்து போன போதுதான் பார்த்தான், அது வேறு யாரும் அல்ல, ஜார்ஜ் வாஷிங்டன் தளபதி தான். அவர் அதிகாலை 5 மணிக்கு முழங்கால் நடத்துகிற யுத்தம்தான் பகல் வேளையிலே அவர் நடத்துகின்ற யுத்த வெற்றியின் அடித்தளம். யார் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்ட பழகி இருக்கிறோமா, அவர்கள் உலகத்துக்கு முன்னால மண்டியிடுவதற்கு தேவையில்லை. உலகத்துக்கு முன்னால நிமிர்ந்து நின்று தேவ வார்த்தை அறிவிக்கிற தேவ பிள்ளைகள் முழங்காலில் தேவ சமூகத்தில் நிற்க பழகினவர்கள். மறந்துவிடக்கூடாது, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஒரு மிஷனரி தென்கொரிய தேசத்திற்கு நற்செய்தி கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னவென்றால், அதிகாலை 5 மணிக்கு தென்கொரியாவில் இருக்கிற ஒரு திருச்சபையிலே காலை ஆராதனை நடத்த வேண்டும், காலை ஜெபம் நடத்த வேண்டும். இவர் ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்கி இருந்தார். அங்கிருந்து இவரை வாகனத்தின் மூலமாக அதிகாலை 5 மணி ஆராதனைக்காக அழைத்து செல்வதாக ஏற்பாடு. காலை 5 மணி பயங்கரமான குளிர். இவர் காலையில் எழும்பி விட்டார். ஆனால் இந்த குளிரில் யார் ஆலயத்துக்கு வருவதென்று இவருக்குள்ள சந்தேகம். இவர் யோசிக்கிறார், நம்ம போகணுமா போக வேண்டாமா, அந்த நம்முடைய நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருந்தவர்கள் தவறாகத்தான் ஒழுங்கு செய்து விட்டார்களோ என்று இவருடைய மனதில் ஒரு குழப்பம். இவர் காலையில் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, காலையில் 5 மணிக்கு தானே? ஆமா பாஸ்டர், 5 மணிக்கு தான், நாங்கள் ரெடியா இருக்கோம், வாருங்க. இவர் அந்த குளிரில் நடுங்கி வாகனத்தில் அங்கே போகிறாரு. 2000 பேர் அந்த குளிரில் முழங்கால் படியிட்டு அந்த ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருப்பதை கண்டா. என் அன்புக்குரியவர்களே, அந்த திருச்சபையின் எழுப்புதலுக்கு காரணம் அதிகாலையில் இந்த முழங்கால் படியிட்டு இருக்கிற இந்த தேவ பிள்ளைகள் என்பதை உணர்ந்து அவர் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கீழே வேர்பற்றாமல் மேலே கனி கொடுக்க முடியாது. எவ்வளவு தூரம் தேவனுடைய சமூகத்திலே கீழே வேர்பற்றுகிறீர்களோ, ஜெபிக்கிறீர்களோ, முழங்கால் படியிடுகிறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் மேலே உலகத்திலே கனி கொடுக்க முடியும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவை பற்றி சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்கிறானே, தீமோத்தேயுவே, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டி லோவிசாளிடத்திலும் உன் தாய் ஐநேக்கியாளிடத்திலும் இருந்தது. தீமோத்தேயு விசுவாசத்திலே உறுதியுள்ளவனாக நிலைத்து நிற்கின்றவனாக காணப்பட்டான். அதுக்கு பின்னால இருந்தது என்னன்னா, அவன் அந்த விசுவாசத்தை பாட்டி லோவிசாளிடத்திலும் தாய் ஐநேக்கியாளிடத்திலும் பெற்று கொண்டான். அவன் பெற்றோர் மூலமாக இயேசு கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தை
பெற்றுக்கொண்டான். அவனுடைய வேர்கள் அந்த தாய் பாட்டி என்ற வேருக்குள்ளாக ஆழமா இருந்தது. இன்று நேற்று அல்ல, தலைமுறைகளாக அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவில விசுவாசம் வைத்த குடும்பம். அந்த விசுவாசம் தீமோத்தேயுவில வெளிப்பட்டதே அது ஆதி திருச்சபைக்கு பிரயோஜனமாயிருந்தது. 3வது யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நாம எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவோடு நிலைத்திருப்போமோ, வேர் விடுவோமோ, அந்த அளவுக்கு கனி கொடுப்போம். ஏனென்றால் ஒரு கொடி இருக்கு பாருங்க, அதனுடைய வேர்கள் செடிகளுக்குள்ளே இருக்கும். செடியை பற்றி பிடித்து வளருகின்ற கொடியானது தன்னுடைய வேர்களை செடியினிடத்தில் விடும். அந்த செடியிலிருந்து சாரத்தை எடுத்து கொடி வளரும். கொடி தானாய் நிற்க தகுதியற்றது. அதுபோல எந்த விசுவாசியும் தானாய் நின்று ஆண்டவருக்காய் கனி கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவாகிய செடியோடு நாம் இணைக்கப்பட்டு அவரில் வேர்விட்டவர்களாக நாம் வளர வேண்டும். அப்போது நாம் கனி கொடுக்க முடியும். 1 யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இன்னொரு சத்தியத்தை சொல்லுகிறது. நீங்கள் என்னிலும், மன்னிக்கவும், யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளில நாம வேர்விடும் போது அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள வைத்து அந்த வார்த்தைக்குள்ளே வேர்விட்டு வளரக்கூடியவர்களாக அதனுடைய சாரத்தை பெற்றுக்கொண்டு ஜீவிக்கிறவர்களாக இருக்கும்போது நாம் கனி கொடுக்க முடியும். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை நம்மால உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும். சங்கீதம் 1:2-3 வசனங்கள் அப்படித்தான் சொல்கிறது. கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல தன் காலத்துல கனியை கொடுப்பான். தேவனுடைய வசனத்துல நாம வேர்விட்டு வாழும்போது அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாய் ஆதாரமாய் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில தானா கனிகள் உண்டாகும். சங்கீதம் 90:13 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தோடு வேர்விட்ட முதியவர்கள், மூத்தவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து செழுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள், பசுமையுமாயிருப்பார்கள். அவர்களுக்கு முதுமை கிடையாது. ஒருவேளை வெளிப்படையாக முதுமையான தோற்றத்தை உணரலாம், ஆனால் உள்ளான ஜீவியத்தில் புதுமை, இளமை இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடியா தேவனுடைய ஆலயத்திலிருந்து வருகிற தேவ கிருபையை அவர்கள் வாஞ்சிக்கிறபடியா அந்த கிருபையிலே அவர்கள் பற்றி கொண்டிருக்கிறபடியால் அவர்களுக்கு முதுமை கிடையாது. புஷ்டி இருக்கும், பசுமை இருக்கும், இளமை இருக்கும், உற்சாகம் இருக்கும், பலன் இருக்கும், எல்லாம் இருக்கும். அவர்கள் இளமையாயிருப்பார்கள். அதுக்கு காரணம் என்ன? வேற ஒன்றும் கிடையாது. அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து தேவ கிருபையை, திருசாக்கிரமந்துகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரோடு தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. பவுலப்போஸ்தலன் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே சொல்லும் போதே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வெளியில கட்டப்பட வேண்டுமானால் அவன் கிறிஸ்துவில வேர் விட்டவனாக இருக்கணும். நாம 40 மாடி 50 மாடி அடுக்குமாடி வீடுகளை எல்லாம் பார்த்து பிரமாண்டம் என்று ஆச்சரியப்படுவா. ஆனா அந்த அடுக்குமாடி குடியிருப்பை கட்டின அந்த என்ஜினியர் இருக்கிறாரே, கட்டிட வல்லுனர், அவர் என்ன செய்திருப்பார் தெரியுமா? இவ்வளவு பெரிய மாளிகை தாங்குவதற்கு எத்தனை அடிக்கு கீழே வரையிலும் அஸ்திபாரம் போட்டிருப்பா. அதை நாம சில வேளை மறந்து போகிறோம். எவ்வளவு பெரிய மாளிகை வெளியில தெரிகிறது, அதைத்தான் நாம பார்க்கிறோம். ஆழமாக எந்த அளவுக்கு அஸ்திபாரம் தோண்டி இருப்பார், எந்த அளவுக்கு அஸ்திபாரத்தில் அந்த இரும்பு கம்பிகளை பதித்திருப்பார் என்பதையெல்லாம் மறந்து போகிறோம். எனக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் வெளியிலே ஆண்டவருக்கென்று ஆரவாரமான ஆர்ப்பாட்டமான விசுவாசிகளாக சாட்சிகளாக கனி கொடுக்கணும் அப்படி ஆர்வப்படுகிறார்கள், விரும்புகிறார்கள். உண்மைதான், நல்லதுதான். ஆனா எந்த அளவுக்கு கீழே வேர்பற்றி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய வார்த்தையில, அவருடைய கிருபையில, ஆவியானவர்ல எவ்வளவு நாம பலப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தில் எந்த அளவுக்கு நாம் உறுதிப்பட்டிருக்கிறோம். ஜெப ஜீவியத்தில் எந்த அளவுக்கு தேவனோடு நாம் உறுதியாய் இருக்கிறோம், உண்மையாய் இருக்கிறோம். ஆண்டவரோடு ஜீவிக்கிற நேரங்கள் எவ்வளவு நேரம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்கிறோம். அநேகருக்கு ஆண்டவருக்கு சாட்சி பகரணும், கனி கொடுக்கணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் என்ற வாஞ்சை இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அவர்களால ஒரு துரும்பு கூட தூக்குவதற்கு பலம் இல்லை. வேதம் அழகாக சொல்லுகிறது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேல கனி கொடுப்பார்கள். கீழே வேர் பற்றாமல் கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்காத ஜீவியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவும் முடியாது. மரமானது கனிகளால் அறியப்படும். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு காலையில கனி கொடுத்து வாழ்வோம். ஆண்டவர் கனியை தேடி வருகிறார், கனியை தேடி வருகிறார். கனி கொடுப்பதற்கு சாத்தியம் இல்லாத காலத்திலும் அத்தி மரத்திலே கனியை தேடினவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கனியற்ற அந்தகார கிரியைகளை விடுத்து கர்த்தருக்கு பிரியமான கனிகளை கொடுத்து வாழ்வது தேவன் நம்மில எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழே வேர்பற்றணும், இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொள்ளணும், அவருடைய வசனத்தில் வேர் கொள்ளுவோம். ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு காலையில அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்து அப்படிப்பட்ட ஒரு புதிய ஜீவியத்துக்குள்ளாக கடந்து வருவான். அதற்குரிய ஆற்றலை தூயாவியானவர் தெய்வ வசனத்தின் மூலமாக, அவருடைய சாக்கிரமந்து மூலமாக தந்து நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா என்ற பாடல் கல்வாரி கீதங்களில 74வது பாடல். சேர்ந்து பாடுவோமா? ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, தேவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, தேவ நதியே என்னில் பொங்கி பொங்கி
ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். லை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. திறக்கப்பட்டதாம் ஒற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஒற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொன்னீங்க சாமி. கீழே வேர் பற்றாமல் மேலே கனி கொடுக்க முடியாத நாங்கள் எந்த அளவுக்கு கீழே வேர் விடுகிறோமோ அந்த அளவுக்கு மேலே கனி கொடுக்க முடியும். திடமாய் ஸ்திரமாய் நிற்க முடியும். காற்றும் புயலும் வரும்போது அவற்றுக்கு தப்ப முடியும் என்பதை எங்களுக்கு சொல்லி தந்தீங்க சாமி. பல வேளைகளில் நாங்கள் வெளியிலே ஆரவாரமாக இருக்க விரும்புகிறோம். நாங்கள் வல்லமையான தேவ பிள்ளைகளை போல நடக்க முயற்சிக்கிறோம். எங்கள் வேர்கள் ஆழமாயிராததினால, எங்கள் விசுவாச வேர்கள் இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய வசனத்தோடும் ஆவியானவரோடும் இல்லாததினால நாங்கள் நிலை குலைந்து போகிறோம். சோதனைகளில் எங்களால் நிற்க முடியவில்லை. பிரச்சனைகள் வரும்போது எங்களால் நின்று சாதிக்க முடியல. நாங்கள் சோர்ந்து போகிறோம், விழுந்து போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீ தந்த வசனத்தின்படி எங்களை காத்து கொள்ளும் ஐயா. எங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கவா, சத்திய வசனத்தை பற்றி பிடித்து கொள்ளவா, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டே முன்னேறி செல்லவா. ஆவியானவரை எங்களை பலப்படுத்தும் ஐயா, வழிநடத்தும் ஐயா. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கடந்த நாளில் குமரி மாவட்டத்தில் பயங்கரமான புயல் வருகிறதென்று எச்சரிக்கை செய்யப்பட்டது நேரத்தில் ஆண்டவர் அற்புதமாக அது வல்லு விளக்க செய்து மக்களை பாதுகாத்திருக்கிறேன்.
தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்களை இயற்கை சீற்றங்களில் இருந்தோம், கொரோனா போன்ற பெருந்தொற்றில் இருந்தோம் பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. தகப்பனே, உலகம் முழுவதும் வேலைக்காக படிப்புக்காக சென்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நீர் பாதுகாத்து கொள்ளும் ஐயா. நல்ல தகப்பனை, எங்கிருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்கதான கிருபையை கொடுங்க, அனுபவத்தை கொடுங்க. ஜெப ஜீவியத்துல முன்னேறி செல்லக்கூடிய ஒரு வாஞ்சை உள்ள இருதயத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் பலவிதமான கடமைகளை செய்ய போகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய உழைப்புக்கு தக்க பலனை கொடா, சமாதானத்தை சந்தோஷத்தை கொடா. இந்த கொரோனா பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை விடுவியா, பணியாற்றுகின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ள நல்ல தகப்பன. இந்த காலங்களில் பள்ளிக்கூடங்களில் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள இந்த கல்வியாண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் தீரட்டா. புதிய கல்வியாண்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய மேலான பாதுகாப்பையும் வழிநடத்தலையும் பெற்றுக்கொள்ளட்டும் சாமி. கல்லூரிகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு சென்று ஆண்டவரை சகஜமாக படிக்கக்கூடிய காலங்களை விரைவிலேயே தேவன் தந்தருளும்படி ஜெபிக்கிறா. நல்ல கர்த்தாவே, வறிய நிலையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற, அநாதைகள், ஏழைகள், விதவைகள், ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கிற, ஆண்டவரே விவசாய மக்களுக்காக ஜெபிக்கிற, தங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக, உரிமைகளுக்காக கண்ணீரோடு நிற்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிற, அவர்களுடைய நல்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறத்தக்கதாய் தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நல்ல தகப்பன, எங்கள் தேசத்தை ஆளும் தலைவர்களை கண்ணோக்கி பார் ஆண்டவரை. நீதி சார்ந்த அமைதியை இந்த தேசத்தின் மக்கள் அனுபவிப்பதற்கு தேவன் அவர்களை கொண்டு வழிநடத்தும் ஐயா. உலக மக்களுக்காய் ஜெபிக்கிற, உலகத்திலே எல்லா தேசத்தின் மக்களையும் தலைவர்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாட்களை ஆசரிப்பவர்கள் ஒவ்வொருவரோடும் உடைய கிருபையும் இரக்கமும் இருக்கட்டும். தெய்வ சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் தார். நல்ல தகப்பனே, மருத்துவமனைகளிலே ஆபத்தான நிலையில சிகிச்சையில் இருக்கிற மக்களை கண்ணோக்கி பார். கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கட்டும். சமாதானத்தை அவர்களுக்கு கொட, கிருபைக்குள்ள மறைத்து கொள்ள. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்தாவியின் ஐக்கியமும் திரு உறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சமாதானத்தோடு வாழுவா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஆராதனையிலே இணைந்த உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணிக்கு நாம் முகநூலில் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். நாம் எங்கிருந்தாலும் நம்மை காக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவன் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், அவரில் வேர் பெற்றி வாழ்வோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.